அவர்களை பார்த்தவுடன் சுரபியின் கண்கள் பயத்தில் சூழ்ந்து கொண்டது. யார் இவர்கள் என்று யோசிக்கும் முன்பே அந்த கூட்டத்தில் கூலஸ் அணிந்திருந்த ஒருவன் சுரபியை நோக்கி வந்தான். யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க என்று அவள் சொன்னாள். என்னம்மா நீ? இவ்வளோ தூரம் வந்து உன்னைய மரியாதையா வான்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனா நீ என்னடானா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ற? ஒழுங்கா வண்டிக்குள்ள ஏறி நீயா வந்து உக்காந்துட்டனா உனக்கு நல்லது. இல்லனா பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்றேன் என்று அந்த கூலஸ் அணிந்திருந்தவன் மிரட்ட, அப்பொழுது வேகமாக ஒரு கார் அவர்கள் முன் வந்து நின்றது. சத்தம் வந்த பக்கம் அனைவரும் திரும்ப அதிலிருந்து ஒயிட் கலர் ஷர்ட் அணிந்த 3 பேர் வந்தனர். சுரபிக்கு அவர்கள் யார் என்று ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அதன் பின் அதுவரை அவள் மனதிற்குள் இருந்த பயம் அனைத்தும் இப்பொழுது காணாமல் போனதை போல் உணர்ந்தாள். கூலஸ் அணிந்தவன் முன் வந்து நின்ற லூசிஃபர், என்ன ஃப்ரெண்ட்ஸ், யார் நீங்கெல்லாம்? எதுவும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால இங்கிருந்து போயிட்டீங்கன்னா நல்லது. இல்லை, உங்களுடைய உயிருக்கு என்னால் உத்தரவாதம் சொல்ல முடியாது என்று சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்து மிரட்ட, ஹலோ, என்ன விட்டா ஓரா பேசிக்கிட்டு இருக்க? வாய் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவியா? நீ பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் என்று அந்த கூலஸ் அணிந்திருந்த நபர் எதற்கும் அஞ்சாதவன் போல் லூசிஃபரை மிரட்டினான். உடனே லூசிஃபர் அவன் முகத்தை சுளித்து அவனை பார்த்தான். டேய், உன்னோட மிரட்டலை கேட்டு மண்டை காயுதுடா சாமி. யாருடா நீங்களா? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மேடம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க மேல உங்களோட ஒரு சுண்டு விரல் பட்டுச்சுனாலும் நீங்க உயிரோடு இருக்கவே மாட்டீங்க என்று லூசிஃபர் சொல்ல, டேய், நாங்கள் யாருன்னு தெரியாம தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. நாங்கள் ஒன்றும் அனாவசியமாக இங்கே வந்து உங்கள் மேடம் மேலே கை வைக்கல. எங்கள் பாஸ் ருத்ரதேவ் கட்டளைப்படி தான் நாங்கள் இங்கே வந்து அவங்கள கூட்டிட்டு போக வந்திருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே அவன் நேராக சென்று சுரபியின் கையை பிடிக்க போன சமயம் அதை தடுத்து சுரபியின் முன் வந்து நின்ற லூசிஃபர், என்ன மிஸ்டர், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம மேடம் மேலே கை வைக்க போற? எங்களை மீறி சுரபி மேடமை கூப்பிட்டுட்டு நீ இங்கிருந்து போயிருவியா என்று மிரட்ட, மீறி போய் காட்டுறேன்டா என்று சொன்னவன் சுரபியை கையை பிடித்து இழுக்க போக, ஏண்டா உன்னோட ருத்ரதேவ் என்னமோ பெருசா இவனாட்டம் இத்தனை வருஷமா தற்காப்பு கலையில எக்ஸ்பர்ட்னு பயங்கரமா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படிப்பட்டவன் ஒரு பொண்ணை கடத்திட்டு வர சொல்லி அவனோட ஆளை அனுப்பியிருக்கான். ஏண்டா உன்னோட வீணா போன பாஸ் ருத்ரதேவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பாஸ் விக்ரம் சாரோட ஒய்ஃப் சுரபி மேடமை கடத்த திட்டம் போட்டிருப்பான். உன் பாஸ் கிட்ட போய் சொல்லு, இதுக்கு மேலையும் அவன் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. மீறி யோசிச்சா அவன் செத்து போயிடுவான். இதை மட்டும் போய் அவன்கிட்ட தெளிவா சொல்லிடு என்று சொன்னான் லூசிஃபர். அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்பதை போல் அங்கிருந்து காரில் ஏறி வேகமாக சென்று விட்டான். போகும் பொழுது அவன் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல், இங்க பாருங்கடா, நீங்க எல்லாரும் தைரியமான ஆம்பளையா இருந்தீங்கன்னா இங்கே இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல என்னோட பாஸ் இங்க வந்துருவாரு என்று அவர்களிடம் சவால் விடுவது போல சொல்ல, அதன் பின் கார் அங்கிருந்து கிளம்பியது. சுரபிக்கு தான் இங்க என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை. இவர் அன்னைக்கு ராக்கெட் ராஜா கூட நான் பார்த்தவர் தானே, இந்த டைம்ல எனக்கு ஒரு ஆபத்து வரும்னு இவருக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம விக்ரமா வேற ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. இவங்க ஹெட் ராக்கெட் ராஜா வேற விக்ரமுக்கு கீழே வேலை பார்க்கறதா சொல்றாங்க. என்னால இதை நம்பவே முடியல. என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பி போய் அவள் நின்று கொண்டிருக்க, லூசிஃபரும் அவனது ஆட்களும் அவள் பாதுகாப்புக்காக வீட்டை சுற்றி நின்றனர். அந்த கூலஸ் அணிந்தவன் சொன்னது போல 10வது நிமிடத்தில் அவர்கள் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து நரைத்து போன வெள்ளை நிற தலைமுடியுடன் மிகவும் வயதான ஒருவர் இறங்கினார். அவரை பார்த்த லூசிஃபர், அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவன் நிஜமாவே ருத்ரதேவோட அசிஸ்டன்ட் தானா? இந்த ருத்ரதேவுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சா? இவரை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்புறமா பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் மறுபடியும் பார்க்குறேன். உண்மையாகவே இவருக்கு இந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இவ்வளவு வயசாகியும் இந்த ஆளுக்கு இன்னும் புத்தி வரல பாரேன். எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் சாரோட ஒய்ஃபை கடத்துறதுக்கு அவன் ஆள் அனுப்பியிருப்பான். வரட்டும், இன்னைக்கு இவனையும் ஒரு கை பார்த்துடலாம் என்று மனதிற்குள் முடிவெடுத்தவனாக திமிராக அவர்கள் முன் நின்றான் லூசிஃபர். ஹலோ மிஸ்டர், என்ன எப்படி இருக்க? என்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் ஆள் ஒருத்தன் வந்து இந்த பாப்பாவை தூக்கிட்டு போகலாம்னு பார்த்தா நீ அவங்களையெல்லாம் அடித்து அனுப்பி விட்டுருக்க. முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்து இவளை தூக்கிட்டு போகிறேன் என்று ருத்ர டேவிட் சொல்ல, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வயசான அளவுக்கு உனக்கு புத்தி இல்லை தானே? ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு நீ ஆளுங்களை அனுப்பியிருக்க. நீ எல்லாம் தற்காப்பு கலையில் என்னதான் எக்ஸ்பர்ட் பர்சனோ ஒன்றுமே தெரியல என்று கிண்டலாக சொன்னான் லூசிஃபர்.
ஏண்டா, என் தற்காப்பு கலைமையிலேயே நீ சந்தேகப்பட்டு என்னை கிண்டல் பண்றியா என்று சொல்லிக்கொண்டு அவனை தற்காப்பு கலைகள் சிறந்த முறை ஒன்றை பயன்படுத்தி தாக்கினான். அதில் லூசிஃபரின் கன்னத்திலும் வயிற்றிலும் லேசாக அடிபட்டது. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா பேசிக்கிட்டு இருக்க போய் நீ என்னை போட்டு அடிப்ப என்று சொன்ன லூசிஃபர் பதிலுக்கு அவனை தாக்க ருத்ரதேவால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. அவன் கீழே வழியில் துடித்தவாறு கிடக்க அவன் முன் திமிராக வந்து நின்ற லூசிஃபர் தன் கை முஷ்டியை முறுக்கியவாறு, இப்போவாச்சும் எங்களுடைய அடி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் தற்காப்பு கலையில் எக்ஸ்பர்ட் இல்லை. நீ 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னா அப்படி இருந்தேன்னு ஒத்துக்கிறோம். ஏன், நானே உன்னை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன்னா பார்த்துக்கோ. ஏன், ஆனால் இப்போ உன்னோட எக்ஸ்பர்ட்டாக நாங்கள் எல்லாரும் வளர்ந்து நிற்கிறோம். உனக்கு இருக்க திறமையை விட எங்கள் எல்லாருக்குமே திறமை இருக்குது. அதனால் காலம் போன கடைசியில் வாழை சுருட்டிட்டு அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் உனக்கு நல்லது என்று லூசிஃபர் சொல்லி கொண்டிருந்த சமயம் தனது கையில் கிடைத்த ஒரு பிடி மண்ணை அள்ளி வேகமாக லூசிஃபர் மற்றும் சுற்றி இருந்த அவனது தம்பிகள் அவனது ஆட்களின் முகத்தில் வேகமாக தூவினான் ருத்ரதேவ். இதை சற்றும் எதிர்பாராத லூசிஃபரும் அவனது ஆட்களும் கண்களில் மண்ணை எடுக்கும் முயற்சி செய்து கொண்டிருந்த சமயம் அவர்கள் அனைவரையும் அடித்து வீழ்த்த தொடங்கினான். அவனது ஆட்களும் லூசிஃபரையும் அவனது தம்பிகளையும் அடித்து நொறுக்க துவங்கினர். டே கிழவா, தற்காப்பு கலையில ஒரு எக்ஸ்பர்ட்னு இப்படி நீயே அதுக்கு எதிரான விதிமுறையை ஃபாலோ பண்ணுற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தானே? லூசிஃபர் அவர்களை மிரட்ட அதை கேட்ட ருத்ரதேவ் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். இங்க பாருங்கடா, தற்காப்பு கலையில நான் எக்ஸ்பர்ட் தான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு உயிர் போறப்போ நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே சமயம் பணத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதையா அந்த பொண்ணை என் கூட அனுப்பிவிடுங்க என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் அடித்து நொறுக்க தொடங்கினான் ருத்ரதேவ். உண்மையாகவே ருத்ரதேவ் தற்காப்பு கலைகளில் எத்தனை மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவன் சில சமயங்களில் இது போன்ற தந்திரங்களை யூஸ் பண்ணிதான் இப்பொழுது இந்த நிலையில் தற்காப்பு கலைகளில் மிக சிறந்தவனாக திகழ்ந்து விளங்கி கொண்டிருக்கிறான். இந்த உண்மை இதுவரை யாருமே அறிந்ததே இல்லை. அதனால்தான் இப்பொழுது இவர்களை தற்காப்பு கலைக்கு எதிரான ஒரு மெத்தடை பயன்படுத்தி அவர்களை அட்டாக் செய்திருக்கிறான். அதன் பின் லூசிஃபருக்கும் அவனது ஆட்களுக்கும் பயங்கரமான அடி விழுந்தது. அவர்களை அடித்து நொறுக்கியவன் சுரபியை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப போன சமயம் ஒருவர் ருத்ரதேவை பலமாக தாக்கினார். அனைவருக்குமே இந்த ஒரு நபரால் இந்த அளவிற்கு தாக்க முடியுமா என்று அவர்கள் அனைவரும் நம்ப முடியாமல் விழி அகலாது அவர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதே சமயம் விக்ரம் பாம்பேயில் இருந்து கிளம்பிய ஹெலிகாப்டர் சென்னை வந்து சேர்ந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.